அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கபர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாருடைய உள்ளத்திலையுமே ஒரு விதமான நடுக்கம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வாழ்க்கைக்கு பிறகு நாம் மௌத்தானதுக்கு பிறகு நம்மளை கபரடியில் அடக்கம் செய்ததற்கு பின்னால் ஏற்படக்கூடிய வேதனைகளை பற்றி வார்த்தையால் நம்மளால் விவரிக்க முடியாது. அதை பற்றி பேசினா பேசிக்கிட்டே போகலாம். அந்த வேதனைகள்லேருந்து அல்லாஹ்கிட்ட நம்ம பாதுகாப்பு தேடுறதற்கான ஒரு சிறந்த வழியை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இது எல்லாருக்குமே தேவையான அவசியமான ஒரு வீடியோவாக இருக்கும். நிச்சயமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கபருடியோட வேதனையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ்கிட்ட துஆ செய்தவளாக இன்ஷா அல்லாஹ் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குர்ஆனில் 30 ஆயத்துக்களை கொண்ட சூறா ஒன்று இருக்குது. அந்த சூறா தன்னை ஓதி வருபவருக்காக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுற வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்து கொண்டிருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதா ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன சூறா அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். அதுக்குள்ளே அந்த சூறாவுடைய இன்னொரு சிறப்பை பற்றி பார்த்துடலாம். இந்த குறிப்பிட்ட சூறாவை தினசரி ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹு தாலாவுடைய வேதனையிலிருந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சூறாவிற்கு இருக்கிறதா ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் கபருடைய வேதனையிலிருந்து விடுதலை தரக்கூடிய சூறா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கபருடைய வேதனை எந்த பக்கமாக எப்படி வரும் அப்படிங்கிறது நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அவ்வாறு இருக்கும்போது இந்த சூறாவை தினசரி ஓதிக்கிட்டு இருக்கிற நபருடைய உடலானது கபரடியில் வேதனை தன்னை நோக்கி வரும்போது எவ்வாறு பதிலளிக்கும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸில் அழகாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. கபரில் மனிதருடைய கால் பக்கமாக வேதனை வருதுன்னு சொன்னால் என் பக்கமாக வர்றதுக்கு எந்த வழியும் இல்லை, ஏன்னா இவர் இந்த சூறாவை ஓதிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு அவருடைய கால்கள் பதில் கூறுமா. நெஞ்சு அல்லது வயிற்று பக்கமாக வேதனை வருதுன்னு சொன்னால் என் பக்கமாக வருவதற்கு உனக்கு எந்த பாதையும் இல்லை, காரணம் இவர் இந்த சூறாவை ஓதிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு நெஞ்சு அல்லது வயிறு பதில் கூறுமா. பிறகு அந்த வேதனை தலைப்பக்கமாக வரலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது நீ என் பக்கமாக வர எந்த பாதையும் இல்லை, ஏன்னா இவர் இந்த சூறாவை ஓதிக்கிட்டே வந்தார் அப்படின்னு தலை பதில் கூறிவிடுமா. அது என்ன சூறா அப்படின்னு சொன்னால் சூரத்துல் முல்க், அதாவது 29வது ஜுஸில் இருக்கக்கூடிய தபாரக்கல்லதி என தொடங்கக்கூடிய சூறா தான் நம்ம கபருடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய அந்த சிறப்பான சூறா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு சூறா, ஆனால் அதில் எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்று பார்த்தீர்களா? முதலாவது, அல்லாஹ்விடத்தில் நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் வரைக்கும் நமக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்குமாம். இரண்டாவது, அல்லாஹு தாலாவுடைய வேதனையிலிருந்து தடுக்கக்கூடியது. மூன்றாவது, கபருடியின் வேதனையிலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய சூறா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்டிப்பாக இந்த சூறாவை அதிகமாக ஓதணும். கபருடியின் வேதனையை அறவே தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சூறாவிற்கு இருக்குன்னு சொன்னால் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சூறாவை தினசரி ஓதணும் அப்படிங்கிறத நாம் உணரணும். இந்த சூறாவை ஏதேனும் ஒரு இரவில் ஓதுனா கூட அவர் அதிகமான நன்மைகளை சம்பாதித்து கொண்டதற்கு சமம் என்று ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறியிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாழ்க்கை நம்ம யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. எல்லோருமே மவுத் அப்படிங்கிற அந்த பழத்தை புசித்து தான் ஆகணும். நமக்கு மவுத் வந்ததுக்கு பின்னால் கபரடியில் நம்மளை அடக்கம் செய்து தான் ஆகணும். கபரின் வேதனைகளை நாம் அனுபவித்து தான் ஆகணும். அந்த கபரடியினுடைய வேதனையை நாம் அனுபவிக்காமல் அல்லாஹ்கிட்ட விடுதலை பெறணும்னு சொன்னால் இந்த சூறாவை அதிகமாக ஓதுங்க. சூறா முல்க அதிகமாக ஓதி அல்லாஹ்கிட்ட துஆ செஞ்சுக்கிட்டே வாங்க. இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரையும் வல்லோன் அல்லாஹ் கபருடியின் வேதனையிலிருந்து பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.